வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகுணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்த வன்முறை, தொடர் கலவரங்களின் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு எழுத்தாளர் நர்மதா தேவி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு நாட்டினுடைய நிலவியல் பிரச்சனை அப்படின்றது ஒரு முக்கியமானதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கக்கூடும், மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடும், நிலம் சார்ந்த இந்த போராட்டங்கள் எப்பயுமே தொடர்ந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. வங்கதேசமும் தங்களுடைய நிலத்திற்கான உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றியும் கண்டு அதில் இன்றைக்கி அவங்க ஒரு இடத்துக்கு வரணும்னு முயற்சிக்கும் பொழுது கடந்த ஆண்டு ஏற்பட்ட மாணவர்களுடைய போராட்டம், அதுக்கு தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டு தொட்டு அரசையே கவிழ்க்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதற்கு பிறகாக சரியாகி விட்டது என்று தோன்றும் பொழுது இந்த டிசம்பருடைய 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு பெரிய கலவரங்கள், அது அந்த மாணவர் அமைப்பினுடைய சுட்டுக்கொலை, இதற்கடுத்தாக மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. இந்த திடீர் வன்முறைகளுக்கான ஒரு கலவரமாக நம்ம உள்நாட்டு போரை பார்க்குறதா அல்லது வேறு ஏதேனும் இதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க? ஓகே, அங்கே ஜனநாயகம் சீர்குலைஞ்சு அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணத்தில், ஏன்னா இப்போ முகமது யூனுஸ் தலைமையிலான அந்த இன்டரிம் அந்த மெக்கானிசம் எலெக்ஷனை அறிவிச்சிருந்தாங்க. ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி டிசம்பர் 11 அறிவிப்பு வெளியிட்டாங்க. சரி, நமக்கு நிலைமை சீராகும், வங்கதேசத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த கலவரங்கள் வெடிக்குது. இது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் ஒரு கவலை தரும் விஷயமாகவும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வங்கதேசம் 1971 ஒரு தனி நாடாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அறிவித்த அந்த மார்ச் 71 ஒரு செக்குலர் கண்ட்ரியாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு எங்களுடைய நாட்டுக்கு ஒரு ஜனநாயக தன்மை வேண்டும், எங்களை மேற்கு பாகிஸ்தான் எங்களை சுரண்ட முடியாது, மக்கள் தொகையில் நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம், ஆனால் வெறும் 5% உருது மக்கள் பேசக்கூடிய உருது மொழியை நீங்கள் தேசிய மொழியாக கொண்டு வந்திருக்கீங்க, எங்களுடைய வங்க மொழிக்கு என்ன எங்களை நீங்கள் ஒரு குடிமக்களாக நீங்கள் நடத்த மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கோவத்தில் முஜிபுர் ரஹ்மான் 1971 எலெக்ஷனில் மெஜாரிட்டி வின் பண்ணார். பட் இருந்தும் அவரை ஆட்சி அமைக்க அவர் ஒரு பிரதம மந்திரியாக அந்த காலத்தில் பாகிஸ்தான் யஹ்யா கான் மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப் அனுமதிக்கலை. அப்போ தனி நாடாக வேறு வழி இல்லாமல் பிரகடனப்படுத்திக்கிட்டு மேற்கு பாகிஸ்தான்லேருந்து விடுதலை தன்னை துண்டித்து கொண்டது பங்களாதேஷ், இந்தியா. ஆமாம் 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 ஆமாம். அப்போ இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்கிட்டேருந்து பிரிஞ்சதுனால அப்படின்னு கிடையாது. இங்கே உண்மையான ஒரு ஜனநாயகம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த மக்களுக்கு இருக்கு. தன்னை ஒரு மதச்சார்பற்ற நாடாக தன்னை உருவாக்கி கொள்கிறது கொள்கிறார்கள் இந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். எடுத்தெடுப்புலாம் ஒன்றும் இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் பண்ணிடல. இன்ஃபேக்ட் அப்போ இடதுசாரிகள்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னான்னா, மார்ச் 1971 உடனடியாக அந்த அரசாங்கத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டி அதை டிக்ளேர் பண்ணாங்க. அப்பயும் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா அமெரிக்கா பாகிஸ்தானை பேக்கப் பண்ணுது, இந்த இதில் நம்ம தலையிட்டா சரியாக இருக்குமா, நம்ம தலையிட்டா பாகிஸ்தான் வார் வந்துருமே, அப்படியெல்லாம் ஒரு தயக்கம் இருந்தபோது அங்கே நடப்பது ஒரு மக்களுடைய எழுச்சி, ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு எழுச்சி, அந்த மக்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் முன்வைத்த போது அதற்கு பிரதமர் இந்திரா காந்தி அதற்கு செவி சாய்த்து அந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு ஜனநாயக பலத்தை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்புறம் பாகிஸ்தான் நம்ம மேல ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தொடங்கின உடனே அதை அது வரைக்கும் நம்ம அஃபென்சிவ் நம்ம போகலை. அவங்க நம்ம மேல தாக்குதல் தொடுக்கும் போது அதை நாம் கையாண்டோம். வங்கதேச விடுதலை சாத்தியமாச்சு. டிசம்பர்ல ஒரு எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட அங்கீகரித்த ஒரு வங்கதேசம் தோன்றியது. அதற்கு பிறகு பாகிஸ்தானும் பங்களாதேஷ் அங்கீகரித்தது பார்த்தோம். ஸோ வங்கதேசத்துடைய உருவாக்கத்தில் வெறும் இந்திய அரசு மட்டும் பங்களிக்கலை, இந்தியர்கள் இந்தியாவுடைய ஜனநாயக இயக்கங்கள் இடதுசாரிகள் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாடு.
பட் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த உள்ள நிகழ்வுகளில் ஏன்னா பாகிஸ்தான் அப்புறம் வந்து ஒரு ஒரு பேன் இஸ்லாமிக் ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து ஒரு சமரசம் பண்ணிக்காம நாட்டை வந்து மதச்சார்பற்ற தன்மையோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக அது அங்கே வந்து நிலைநாட்டப்படலை. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து கொல்லப்படுறாரு, ஷேக் ஹசீனா இப்போ வந்து பதவியிலேருந்து துரத்தப்பட்ட ஷேக் ஹசீனா அவங்க அப்பா கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மிலிட்ரி பிரசிடென்ட்ஸ்லாம் செக்குலர் அப்படிங்கிற கண்ட்ரிங்கிற அந்த வார்த்தையை வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஷேக் ஹசீனா வந்த பிறகு என்னதான் அந்த வார்த்தையை வச்சாலும் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையும் அதில் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து வங்கதேசத்தில் வந்து ஒரு அடிப்படை ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான ஒரு அடிப்படைவாத சக்திகள் இப்போ முன்னுக்கு வந்திருக்காங்க. காரணம் வந்து இப்போ அவாமி லீகுக்கு வந்து பெரிய ஒரு எதிர்க்கிற ஒரு 2 பார்ட்டி கட்சியாக இருந்த தேசிய கட்சி பங்களாதேஷ் தேசிய கட்சி இவங்க கலிதா ஜியாவுடைய கட்சி வந்து ஜமாத்தி இஸ்லாமியோட வந்து ஒரு கூட்டணி போய் அவங்கள லெஜிட்டிமேட் பண்ண ப்ராசஸ்லாம் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டலிசம் அங்கே வந்து வேரூன்றதுக்கு ஒரு அடிப்படைகள் வந்து அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ மத அடிப்படைவாதம் அங்கே உள்ள வந்துருச்சு, அரசியலில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னொரு மேம்பட்ட ஜனநாயகம் தான் அந்த மக்களுக்கு தேவைப்பட்டது ஷேக் ஹசீனா போது. அதனால தான் வந்து அவங்க ஒரு ஊழல் ஆட்சி செய்கிறாங்க, அத்தாரிட்டேரியனாக இருக்காங்க, மாணவர்களை வந்து அவ்வளோ மோசமாக வந்து துன்புறுத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து கொண்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சிஸ்டம்க்கு போகும்போது வரக்கூடிய சிஸ்டம் வந்து மேம்பட்ட ஜனநாயகமாக இருக்க போதா இல்லை மத அடிப்படைவாதத்தின் பிடியில் போய் சிக்க போகுதா அப்படிங்கிறதா நமக்கு கவலையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு கவலை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர் இயக்க தலைவர் அவர் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து எதிர்க்க குரல் கொடுத்தவரை திடீர்னு சுடுறாங்க, சிங்கப்பூரில் அனுமதிக்கப்படுறாரு, இறந்துடுறாரு. அதற்கப்புறம் இது பெரிய போராட்டமாக ஏற்படுது. அந்த இடத்துல ஒரு இந்து மாணவர் ஒருத்தர் வந்து தங்களுடைய இதை வந்து தவறாக பேசுகிறாருன்னு சொல்லி அவரை அடித்து ஒரு பொதுவெளியில் எரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சம்பவங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடிப்படைவாதம் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக மாறுவதற்கான ஒரு இடத்தை நோக்கி தான் அவங்க அங்கே இருக்க ஜென்சி மாணவர்களும் அதை விரும்புகிறாங்களா? என்ன அப்படி அந்த மக்களுடைய தேவை அங்கே என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னும் சொன்னோன்னா உலகத்தில் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்ட போது திருப்பூரில் உள்ள இந்த ஆயத்த ஆடைகள் தயாரிப்பெல்லாம் வந்து செய்ய முடியாது. அப்போ அது எங்கே போகும்னு சொல்லும்போது டாக்காவுக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டாக்காவில் வந்து இன்னும் தொழிலாளர்களை ஒட்ட சுரண்டிட்டு அங்கே உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஸ்டாண்டை வந்து அமெரிக்கன் நிறுவனங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அப்படின்னா என்னென்னா ரொம்ப இந்த நவீன தாராளமய போக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிக மோசமாக சுரண்டப்படக்கூடிய தொழிலாளர்களாக வங்கதேச தொழிலாளர்கள் இருக்காங்க. நம்ம அங்கே நடக்கக்கூடிய அந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய எழுச்சி வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும், எங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் வந்து சரியாக இருக்கணும், ஸ்திரத்தன்மை இருக்கணும், அந்த அத்தாரிட்டேரியனிசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை வந்து வடிவமைச்சதில் இந்த மாணவர் தலைவர் ஹாடி அவருக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கிறத பார்க்க முடியுது அந்த ஜூலை மாதத்தில். அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஒரு சார்ட்டர் வந்து டெவலப் பண்ணி பல்வேறு குழுக்கள், அதில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்காங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்பும் இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜனநாயக அபிலாஷைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், மாணவர் இயக்கங்கள், நிறைய குரூப்ஸ் அதில் இருக்குது. பட் அது எது வந்து மேலெழுந்து வரும், அடிப்படைவாதிகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாணவர் அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஊடுருவதையும் நம்ம வந்து பார்க்குறோம். பட் அந்த போக்கு எந்த நாடும் அடிப்படைவாதிகளின் கையில் சென்றால் அந்த நாடு வந்து முன்னேற முடியாது, மக்கள் அங்கே கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இப்போ பங்களாதேஷில் வந்துட்டு மெஜாரிட்டி வந்து முஸ்லிம்ஸ், மைனாரிட்டி வந்து ஹிந்துஸ். அதன் அடிப்படையில் அங்கே ஏன்னா இந்திய எதிர்ப்பு மனநிலை வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஹசீனாவுக்கு வந்து இங்கே இந்தியா அடைக்கலம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் அந்த ஹாடியை வந்து அசாசினேட் பண்ணின குற்றவாளிகளுக்கு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து ஒரு நெரட்டிவ் வந்து அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ அதனால் இந்திய தூதரகத்தை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. எந்த நாடும் அடிப்படைவாதிகளோட கையில் போச்சுன்னு சொன்னோன்னா அது வந்து முன்னேற வாய்ப்பு இல்லை. பட் அங்கே அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறது நம்மளோட பரிதவிப்பு. இந்தியாவில் அதே மாதிரி பேரலாக பார்த்தோன்னு சொன்னோன்னா இந்தியாவிலையும் வந்து
மதத்தை அரசோடு வந்து கலக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் கிடையாது. அப்படிதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் நம்ம நாட்டில் அப்படி நடக்கலை, டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்கலை. ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ட் பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்குது. இங்கேயும் வந்து மதத்தை வந்து ஸ்டேட்டோட வந்து கலக்கிற அந்த போக்கு இருக்குது, சிஏ இருக்குது, என்ஆர்சி இருக்குது. இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து நிறைய பாடங்களை வந்து நம்ம இந்த வங்கதேச அரசியல் சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஹிந்து மெஜாரிட்டி வாழ்கிற ஒரு கண்ட்ரியில் முஸ்லிம்ஸ் இங்கே மைனாரிட்டி. முஸ்லிம்ஸை வந்து அட்டாக் பண்ணி மாப் லிஞ்சிங் பண்ணி கொன்று மதவெறி அரசியலை தூண்டி இங்கே நம்ம வந்து அரசியல் நடத்தணும்னா இங்கே யாருக்கும் வந்து வாழ்க்கையை இன்ஷூர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்துக்களுக்கே வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் வந்து பங்களாதேஷ்லேயும் ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி ஹிந்து மைனாரிட்டின்னு வரும்போது இந்தியா மேலே எங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா இங்கே உள்ள ஹிந்துஸை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு போக முடியாது. எப்போதுமே அண்டை நாடுகள் வந்து ட்ரூலி செக்குலராக இருந்தால்தான், அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மதச்சார்பற்ற நாடாக இருந்தால்தான் வந்து அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலே வந்து அமைதி இருக்கும். இல்லைன்னு சொன்னோன்னா இப்போ இந்தியா சிஏஏ கொண்டு வந்தது, அதில் மத அடிப்படையில் வந்து ஒரு குடியுரிமையை வந்து கொடுக்க போகுது, ரெஃப்யூஜிஸ் அக்செப்ட் பண்ண போகுதுன்னா மற்ற நாடுகள் வந்து த்ரெட்டன் ஆவாங்க. ஸோ இந்த போக்குகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஜனநாயக வேல்யூஸோடு நம்ம நாட்டை வந்து நடத்திட்டு போகிறது, கொண்டு போகிறதுங்கிறது நமக்கான அமைதி மட்டும் கிடையாது, பிராந்திய அமைதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேளையில் இப்போ யூனுஸ் இப்போ பொறுப்பேற்றதுலேருந்து ஓரளவுக்கு சமாளித்து எடுத்துகிட்டு வராரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. தேர்தல் வரதுக்குள்ளேயும் இப்போ மறுபடியும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்திய தூதரகம் மேலேயும் தாக்கல் நடைபெற்றிருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ யூனுஸ் வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு, இந்தியாவோட நிலைப்பாடு இதில் எப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்? அது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னு இந்த சுச்சுவேஷனில் பங்களாதேஷோடைய ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு தலைகீழாக இந்தியாவை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு நம்ம அங்கே வந்து பார்க்குறோம். அந்த பார்வை அங்கே வந்து வலுப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை வந்து அங்கே ஊன்றிட்டு வர்றது வந்து பங்களாதேஷ்க்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை, இந்த பிராந்தியத்துக்கே வந்து நல்லது கிடையாது. அண்ட் நிஜமாவே ஒரு தன்னோட அண்டை நாட்டில் ஜனநாயகம் வந்து தழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்தியாவும் வந்து செயல்படணும். இந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி ஏதோ இப்போ ஜார்க்கண்ட் தேர்தலில் வந்துட்டு பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் இங்கே வந்துடுவாங்க, இது முழுக்க வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த டெர்மைட்ஸ், இந்த கரையான்கள் வந்து இங்கே ஆக்கிரமிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போய் வங்கதேச பிரச்சனையை பயன்படுத்தி இங்கே தேர்தலில் ஆதாயம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த குறுகிய நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு நிஜமாவே வந்து வங்கதேசத்தில் ஜனநாயகம் நிலவணும் அப்படின்னு நினச்சாதான் இந்தியாவிலேயும் ஜனநாயகம் நிலவ முடியும். இல்லைன்னா இந்த சைடு உள்ள மத அடிப்படைவாதிகளும் அந்த சைடில் உள்ள இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ மத அடிப்படைவாதிகளும் இந்த பிரச்சனைகள் மூலம் ஆதாயம் அடைய போவது அவர்கள் தான். மக்களுக்கு இதனால் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வந்து அமைய போகிறது இல்லை. இதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து புரிஞ்சிக்கிட்டு சரியான பாதையில் இந்த பிரச்சனையை வந்து கையாளணும். வங்கதேசத்துக்கு வந்து அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் தழைப்பதற்காக நம்ம துணை நின்றுருக்கோம். அந்த போக்கை வந்து நம்ம தொடர்ச்சியாக அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தலிபானுடைய ஆட்சியால் அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம், காசாவில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்படி பல்வேறு நாடுகள்லையும் இனம் சார்ந்த ஒரு அந்த அடிப்படைவாதத்தை வந்து வேணும் விரும்புகிற ஒரு மக்கள் வந்து இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா அமைதின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வங்கதேசத்துலேயும் அந்த அமைதின்றது தான் இப்போது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதற்கு உலக நாடுகளிலும் பொதுவாக நம்ம அண்டை நாடான இந்தியா இல்லை ஒரு சரியான நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள் அந்த இருக்கக்கூடிய நாடுக்கு மட்டுமில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இது முக்கியன்றனால இரு நாட்டு அரசுகளும் சரியான ஒரு போக்கினை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எது தங்களுக்கு தேவையோ அதை வந்து வளர்ச்சி பாதைக்காக எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.